மலபார் ஸ்டைல் உருளைக்கிழங்கு குழம்பு சாப்பாடு, சப்பாத்தி, ஆப்பம், இடியப்பம், புட்டு எல்லாத்துக்கும் செம்ம காம்பினேஷனுங்க. அப்போ ஒரு 2 உருளைக்கிழங்கு நல்லா க்யூப்ஸாக கட் பண்ணி ஒரு மண் சட்டியில் போட்டுக்கலாம். கூடவே சாப்டு வெங்காயம், தக்காளி, 2 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். இனி ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் மிளகு, ஒரு அரை டீஸ்பூன் சீரகம், அப்புறம் நம்ம திருவி வச்ச தேங்காயும் சேர்த்து தேங்காய் நல்லா ப்ரௌன் ஆற வரைக்கும் ஃப்ரை பண்ணிடலாம். நம்ம தேங்காய் நல்லா கோல்டன் ப்ரௌனாகி வந்திருக்குங்க. இனி அடுப்பு ஆஃப் பண்ணி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் போட்டு அந்த சூட்லேயே அந்த சில்லி பவுடரையும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் அந்த தேங்காய் ஆறின உடனே நம்ம ஒரு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம உருளைக்கிழங்கு வெந்து வந்திருக்குங்க. இனி அதில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் சேர்த்துக்கலாம். கூடவே அந்த மிக்சி அலசி தண்ணி கூட ஊற்றிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம நல்லா கொதிக்க வச்சிடலாம். குழம்பு கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் கொதிக்க வச்சிடலாம். குழம்பு நல்லா கொதித்து வரும்பொழுது அதில் நம்ம ஒரு பிஞ்சு கரம் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாங்க. இனி தேங்காய் எண்ணெயில் கொஞ்சம் சோம்பு, ஒரு 2 பூண்டு, கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டு அந்த குழம்பு தாளிச்சா அப்பா சூப்பர் டேஸ்டாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய்.